என்னவெல்லாம் சொன்னார்கள்? பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் அதுகலகுல் ஜன்னா, அல்லாஹ் சுவனத்தில் நுழைவிப்பான் என்று சொன்னார்கள். ஒரு பெண் அடிமையை ஒரு மனிதன் வைத்திருந்தால் அந்த பெண் அடிமையை வளர்த்து எடுத்தாலும் பலகு அஜிரானி, அவனுக்கு 2 கோடி கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய தாய் விஷயத்திலேயும் ஃபைனல் ஜன்னத தஹத அக்தாமிகா, சுவனம் என்பது அந்த தாயினுடைய காலடிக்கு கீழ் என்று சொன்னார்கள். பெண்ணாக இருக்கக்கூடிய சகோதரிகள் விஷயத்திலேயும் அவர்களை நீங்கள் சரியாக வளர்த்தெடுத்தால் தஹலல் ஜன்னா, சுவனத்தில் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள். பெண்ணாக இருக்கக்கூடிய மனைவி விஷயத்திலேயும் ஹியாருக்கும் லி நிசாயிக்கும், உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் என்று மனைவிகள் குறித்தும் சொன்னார்கள். மாதாந்த ஜௌஜக ஃபதுவலகு சதகா, மனைவி விஷயத்தில் நீ ஏதாவது கொடுத்தால் அதுவும் சதகாவினுடைய நன்மையை பெற்றுத் தரும் என்றார்கள். பெண்கள் எந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் அதில் ஒரு சோபனம் சொல்லாமல் இல்லை. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதும் சரிதான், இறக்கும் போதும் சரிதான். நமக்கு தெரியும், என் பெருமானார் பிறந்தது ஷிஃபா என்கிற பெண்மணியினுடைய கையில் பிறந்தார்கள். பெருமானார் இந்த உலகை விட்டு பிரியும் போதும் நமக்கு ஹதீசுகள் சொல்லும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மடியில் தான் உயிர் பிரிந்தது. பிறக்கும் போதும் ஒரு பெண்ணுடைய கையிலே, இறக்கும் போதும் ஒரு பெண்ணுடைய கையிலே. ஆக பிறக்கும் போதும் பெண்களினுடைய கண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். இறக்கும் போதும் கூட பெண்களினுடைய கண்ணியத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.